Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டே டூக்கான டாப்பிக்கில் இருந்த அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். சரியா, இது எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் 14th சாப்டர் நம்பர் வந்து 14, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 161 இருக்குது. இதில் வந்து அமிலங்கள் காரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அமிலங்கள் காரங்கள்னு எடுத்துகிட்டு அறிமுகம்னு கொடுத்துருக்காங்க. அறிமுகம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற புளி, திராட்சை, எலுமிச்சம்பழம், தயிர், இதிலெல்லாம் என்னென்ன அதில் வந்து ரொம்ப புளிப்பு சுவை இருக்கிறதுனால அமிலத்தன்மை இருக்குது, அப்புறம் கசப்பு இருந்தால் கூட அதில் காரம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு பேசிக்காக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அமிலம் மற்றும் காரம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமிலம் மற்றும் காரங்கள் என்பவை வேதியியல் சேர்மங்களின் ஒரு முக்கியமான பிரிவு. இது அமிலமும் காரமும் என்ன அப்படின்னா வேதியியல் சேர்மங்கள். சரியா, வேதியியல் சேர்மங்களின் முக்கிய ஒரு பிரிவாகும். இது வந்து அவை அறிவியலின் ஒவ்வொரு துறையிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. நாம் குளியலுக்கு பயன்படுத்தும் சோப்பு முதல் சமையலறையில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அமிலம், காரம் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அமிலம் மற்றும் இந்த சப்ஜெக்டில் வந்து அமிலம் மற்றும் காரங்களின் பண்புகள், பயன்கள், அவற்றிற்கு இடையான நடுநிலையாக்கல் வினைகள், நிறங்காட்டிகள் இதெல்லாம் பற்றி இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த பேசிக்காக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து அமிலங்கள்னால் என்ன அப்படின்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு அப்படின்னு பொருள் தரும். சரியா, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன் வேர்டாக இருக்கும். கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு அப்படின்ட்டு மீனிங் தரும். இந்த பொருள்படும் அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வருவிக்கப்பட்டது. சரியா, அசிடஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல்லு, இதிலிருந்து வருவிக்கப்பட்டது தான் அமிலம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடஸ்னால் லத்தீன் மொழி சொல்லு, அதுக்கு மீனிங் வந்து புளிப்புன்னு அர்த்தம். அது வந்து அதிலிருந்து வரவிக்கப்பட்டதான் அமிலம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள். இது புளிப்புன்னு சொல்லியாச்சா, அப்போ என்னென்னா புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுகின்றன. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளது. இது நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இடப்பெயர்ச்சி தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளது. அதாவது இடப்பெயர்ச்சினா ஒன்றிலேருந்து இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அமிலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அதில் வந்து ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இருக்கணும். ஓகேவா, அப்போது கீழே வந்து ஆப்ஷனில் வந்து கேட்குறாங்க. சரியா, அமிலத்தை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு 3 காரங்களும் ஒரு அமிலமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அமிலத்தில். கொஞ்சம் ஒரு இது ஒரு ஈஸியான ட்ரிக். ஓகேவா, அதுக்கப்புறம் அயனிகளை, அதாவது ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. மேலும் அவற்றை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை H+, சரியா, H+ ஆனால் வெளியிடுது. சரியா, இந்த அமிலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியில் கரைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அயனிகளாக வெளியே வந்து பிரியுது. ஓகேவா, ஹைட்ரஜன் அயனிகளாக வெளியே பிரியுது. ஹைட்ரஜன் அயனினா அது H+ தான். ஓகேவா, எடுத்துக்காட்டாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். இதோட மூலக்கூறு வாய்ப்பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா H2SO4, நைட்ரிக் அமிலம் அப்படின்னா HNO3. சரியா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆகியவற்றை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வந்து வெளியே கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து நீரில் வந்து என்ன பண்ணுறோம், கரைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி ப்ளஸ் குளோரைடு அயனி தனித்தனியாக என்ன பண்ணிடுது, பிரிஞ்சிருது. அதை தான் HCl H2ஓட இதாகும்போது வினை புரியும் போது H+ம் Cl-, சரியா, ஒரு நேர்மின் அயனி இருந்துன்னா எதிர்மின் அயனி இருக்கணும். இது நல்லாவே தெரியும், H+Cl-. ஓகேவா, அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. H2SO4 H2 ஒழுங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 2H+ and SO4 2-, அதோட அயனிகளோட மூலக்கூறு இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எனவே நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் மேர்ம சேர்மங்கள் அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீரில் வந்து கரையும் போது என்னென்னா ஹைட்ரஜன் அயனியை வந்து வெளியே விடுற வேதி சேர்மங்கள் அமிலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அமிலங்களை அவற்றின் மூலங்களை பொறுத்து கரிம மற்றும் கனிம அமிலங்கள் என வகைப்படுத்தலாம். அதாவது மூலம் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்னா அந்த அமிலம் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது பேசிக்காக அது வந்து ஏதோ ஒன்றுலேருந்து வெளியே வரும்ல, அதை பொறுத்து கனிம மற்றும் கனிம அமிலங்கள் அப்படின்ட்டு 2 தான் பிரிச்சிருக்கிறாங்க, வகைப்படுத்தலாம். சில அமிலங்கள் பழங்கள் மற்றும்
சில அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பழங்கள் மற்றும் காய்கறியிலிருந்து வெளியே வருது. இவை கரிம அமிலங்கள் எனப்படும். சரியா, கரிம அமிலங்கள்னா பழத்திலிருந்து காய்கறியிலிருந்து வெளியே வரணும். எடுத்துக்காட்டாக சிட்ரிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிட்ரிக் அமிலம், டாட்டாரிக் அமிலம். சரியா, கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள் அதிலிருந்து கொடுத்துருக்காங்க. அமிலத்தோட பேர், அதோட உணவுப் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சிட்ரிக் அமிலம்னா ஆரஞ்சு, இதில் லெமனும் வரலாம். ஓகேவா, அதனால் சிட்ரிக் அமிலம்னா ஆரஞ்சு. லாக்டிக் அமிலம்னா தயிர், தயிரில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது. அக்சாலிக் அமிலம் அப்படின்னா தக்காளி, லீ இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்சாலிக் தக்காளி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சு படிங்க. அசிட்டிக் அமிலம் அப்படின்னா வினிகர், மாலிக்னா ஆப்பிள், டாட்டாரிக் அப்படின்னா புளி. சரியா, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கொஸ்டினில் கேட்குறது சான்ஸ் இருக்குது. இது இதோட மூலங்கள்னு கொடுத்துருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சம்பழத்திலிருந்து வருது. ஆக்சாலிக் ஆசிட் வந்து தக்காளியில் இருக்குது. டாட்டாரிக் ஆசிட் திராட்சையிலே இருக்குது, புளியிலே இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. டாட்டாரிக் அமிலம் வந்து திராட்சை, புளி. அதுக்கப்புறம் பால் பொருட்களில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது. எறும்பில் இங்கே பாருங்களேன், எறும்பில் ஃபார்மிக் அமிலம் இருக்குது. ஆப்பிளில் என்ன மாலிக் அமிலம், வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம். இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது கரிம அமிலங்கள் பார்த்துட்டோம். இப்போ கனிம அமிலங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தலாம். மாறாக தொழிற்சாலைகளில் அமிலங்கள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. தொழிற்சாலைகளையுமே செயற்கையாக வந்து அமிலங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த அமிலங்கள் வந்து கனிம அமிலங்கள் எனப்படும். கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து உருவாக்கப்படுற அமிலங்கள். சரியா, எடுத்துக்காட்ட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். இதோட மூலக்கூறு வாய்ப்பாட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமிலங்கள் மேலும் பல வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லி அது வந்து ஃபியூச்சரில் பார்ப்பீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து கனிம அமிலம், கரிம அமிலம், இதுவும் ரெண்டும் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சா போதும். சரியா, இந்த இதில் முக்கியமானது இதுதான். மேலே அப்படியே இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அதாவது ஸ்வீடன் நாட்டோட வேதியியலாளர் என்ன பண்ணியிருக்கிறார், அர்ஹீனியஸ். அவர் வந்து அமிலங்கள் பற்றின ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவர் கூற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்கசைல் அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் மற்றும் H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருள் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். H+ அயனிகள் மட்டும் இல்லாது H3O+ அப்படிங்கிற அயனிகளும் என்ன பண்ணும், வெளியே வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஓகேவா, இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ இதெல்லாம் படித்தாச்சா. இப்போ வந்து அமிலங்களோட பண்புகளை ரெண்டு இது பேசிக்காக எப்போவுமே வரும். ஒன்று இயற்பியல் பண்புகள், இன்னொன்று வந்து வேதியியல் பண்புகள் அப்படின்னு இருக்கும். இயற்பியல் பண்புகள் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். அமிலங்களின் பண்புகள், இயற்பியல் பண்புகள். அமிலங்கள் வந்து என்ன, புளிப்பு சுவை கொண்டது. சரியா, அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டது. அமிலங்கள் நிறமற்றது. சரியா, இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டது. சரியா, ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா அரிக்கும் தன்மை கொண்டது. மேலும் வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதத்தை என்ன பண்ணுது, காகிதத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமையான அமிலங்கள் மனிதர்களோட தோல், துணி, காகிதம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அரிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். அதாவது மேக்சிமம் வந்து எல்லா ஆசிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் உள்ளன. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திண்ம நிலையில் உள்ள அமிலத்தோட பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பென்சாயிக் அமிலம். சரியா, திண்ம நிலையில் இருக்கிறது வந்து பென்சாயிக் அமிலம். அது இந்த கொடுத்துருக்காங்க பென்சாயிக் அமில படிகம் அப்படி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலைஸ் ஃபார்மாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திண்ம நிலையில் இருக்கிற அமிலம் பென்சாயிக் அமிலம். சரியா, அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுது. அமிலங்கள் வந்து நிறங்காட்டி இருக்கும்ல, அதோட நிறத்தை மாற்று. நீல கலரில் இருக்கிற லிட்மஸ்தால சிவப்பாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றுகிறார். அப்போ ரெட்டு அப்படின்னாலே அமிலம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அமிலங்களில் நீரில் நன்கு கரைகின்றன. அமிலங்கள் வந்து நீரில் வந்து நல்லா கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரைகிறோம்ல, அந்த நீர் கரைசல் வந்து மின்சாரத்தையும் கடத்தும் அப்படின்ட்டு இந்த 2 பாயிண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலங்களின் பண்புகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிக்குது. நம்ம வயிற்றில் வந்து எப்போவுமே பேசிக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு HCl. சரியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HCl அது எப்போவுமே இருக்கும். நம்ம வயிற்றில் வந்து அது வந்து உள்ளே இருக்கும்போது அரிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பசிக்குது. அப்போது பசிக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அமிலம் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாகுது. இதே நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த அமிலம் வந்து சுரக்கிறது வந்து அதிகமாகும் போது வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். அதாவது அந்த ஆசிட் அதிகமாகும்
இருக்கும்போது அரிச்சு நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணாகவே மாறும் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம வயிற்றில் சுரக்கிற ஆசிட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒன் வேர்டு, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமிலங்கூட இயற்பியல் பண்புகள் பார்த்துட்டோம். வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உலோகத்தோட வினை, உலோகங்களுடன் வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலோகம் என்னென்ன உலோகம் அப்படின்னா துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினை புரிந்து உலோக உப்புக்களையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு உலோகம், சரியா? ஃபஸ்ட்டு உலோகம் இருக்கணும். அந்த உலோகம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு. இந்த 4 உலோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 உலோகத்தோட நம்ம அமிலங்கள் வந்து சேர்ந்து வினை புரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்குது. உலோக உப்பும் ஹைட்ரஜன் வாயும் கிடைக்குது. சரியா? உலோகம்னா 4 இது இருக்குது. துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு. இந்த 4 இதுவும் சேர்ந்து நீர்த்த அமிலங்களில் வந்து இதில் என்னதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடு. இன்னொன்று வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட இன்னொரு பேர் என்னென்னா கந்தக அமிலம். சரியா? கந்தக அமிலம். சல்ஃபியூரிக் ஆசிடோட இன்னொரு பேர் கந்தக அமிலம் அப்படின்னு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒன் வேர்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 2 ஆசிடோட சேர்ந்து வினை புரியும் போது என்ன ஆகுது? உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து துத்தநாகம், அதை தான் சிங்க்னு சொல்லுவோம். சரியா? துத்தநாகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினை புரிந்து துத்தநாக குளோரைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. அதாவது Zn2HCl. சரியா? Zn Cl2 + H2O. இந்த இது ஏன் இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆவியாக போயிடுது, அதாவது எவாப்ரேட் ஆகி போயிடுதுங்கிறது தான் H2 வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வாயு வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இரும்புக்கு கொடுத்துருக்காங்க. இரும்பும் சல்ஃபியூரிக் ஆசிடு பின்னு இரும்பு சல்ஃபேட் மற்றும் ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியே வந்து இதாகுது. சரியா? Fe H2SO4 FeSO4 H2 வந்து எவாப்ரேட் ஆயிடுது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உலோகத்தோட வினை புரியும் போது உலோக உப்பு ஹைட்ரஜன் வாயும் கிடைக்குது. அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம் வந்து பூசப்படுகிறது. வெள்ளீயம் அப்படின்னா ஈயம் சொல்லுவோம்ல, அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா பூசப்படுது. ஏன் பூசப்படுது அப்படின்னா அப்படி பூசவில்லை எனில் உணவுப் பொருட்கள் உள்ள கரிம அமிலங்கள், உணவுப் பொருட்களில் வந்து கரிம அமிலங்கள் இருக்குது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரிம அமிலங்கள் பாத்திரத்தில் உள்ள தாமிரத்துடன் வினை புரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு வந்து நஞ்சாவதை தடுக்கிறது. அதாவது காப்பர் இல்லைனா பித்தளை பாத்திரத்தில் வந்து ஈயம் வந்து பூசணும். அப்படி பூசலை அப்படின்னா நம்ம சாப்பாடு பண்ணும்போது அந்த காய்கறியில் இருக்கிற கரிம அமிலங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காப்பர் இல்லைனா பித்தளையோட வினை புரியும் போது நம்ம சமையல் பண்ணும்போது அது வந்து பாய்சனாக மாற்றிடுது அந்த சாப்பாட்டை. ஸோ அதனால் வெள்ளீயம் பூசும்போது அந்த இது வந்து தடுக்கப்படுது, நஞ்சாகாது. சரியா? உணவு வந்து. அதுக்கப்புறம் உலோக கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்டோட வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்டுகள் வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் உருவாகிறது. எக்ஸ்ட்ராவாக கார்பன் டை ஆக்சைடும் நீரும். சரியா? அது வந்து கேஸ், இது வந்து லிக்யூட். இந்த ரெண்டுமே கிடைக்குது. கேஸும் லிக்யூடும் எதில் கிடைக்கும் அப்படின்னா உலோக கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் வந்து அமிலங்களோட வினை புரியும் போது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக கால்சியம் கார்பனேட்டானது சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினை புரிந்து கால்சியம் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கால்சியம் கார்பனேட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது வினை புரிந்து கால்சியம் சல்ஃபேட் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க பாருங்கள். கால்சியம் கார்பனேட்டு, நீர்த்த சல்ஃபியூரிக் ஆசிட், கால்சியம் சல்ஃபேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நீர். சரியா? கேஸும் நீருமே ரெண்டுமே கிடைக்குது. ஓகேவா? CaCO3 H2SO4 CaSO4 கால்சியம் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு, நீர் H2O. சரியா? இதெல்லாம் கிடைக்குது உலோக கார்பனேட் மற்றும் பைகார்பனேட்டோட வினை. சரியா? அடுத்து உலோக ஆக்சைடோட வினை. உலோக ஆக்சைடுடன் வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்வேறு உலோக ஆக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினை புரிந்து அவற்றின் உலோக உப்புக்கள் மற்றும் நீரை தருகின்றன அப்படின்னு கொடுத்தோம். உலோக ஆக்சைடுகள் வந்து நிறைய இருக்குது. அதில் எல்லாமே நீர்த்த அமிலத்தோட வினை புரியும் போது அவற்றின் உலோக உப்புக்கள்
அதுலேருந்து உலோக உப்பும் நீரும் தருது. இன்னொன்றில் வந்து முதல்ல பார்க்கும்போது உலோக உப்பும் ஹைட்ரஜன் வாயும் வரும், இதில் வந்து உலோக உப்பும் நீரும் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக கால்சியம் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் வினைபுரிந்து கால்சியம் குளோரைடு நீராக கிடைக்குது. CaO 2HCl CaClனா கால்சியம் குளோரைடு நீர் H2O. ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலங்களோட வந்து பண்புகள் பார்த்தோம் சரியா, வேதியியல் இயற்பியல் பண்புகள்னு பார்த்தோம். இப்போ அதோட பயன்கள் பார்க்க போகிறோம். அமிலங்களின் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலம் பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அது என்ன ஆகுது அப்படின்னா உணவுப் பொருளோட செரிமானத்துக்கு வந்து உதவுகிறது. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர் வந்து பயன்படுத்துதோம், அசிட்டிக் அமிலமாக சரியா. வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம், அதை வந்து உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தோம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலமும் நம்ம என்ன பண்ணுறோம். பென்சாயிக் அமிலம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பென்சாயிக் அமிலத்தோட ஒரு முக்கியமான பண்பு என்னது, அது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இன்டராக்ஷன்ஸ்க்கு உதவும். ஓகேவா, அதனால் என்னென்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பென்சாயிக் அமிலத்தோட தனித்தன்மை சரியா, அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படுத்தப்படுகிறது சரியா. அதாவது குளியல் சோப்பு சலவை சோப்புலாம் தயாரிக்கிறதுக்கு வந்து உயர் கொழுப்பு அமிலங்கள் சோடியம் உப்புக்கள் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. ஓகேவா, சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன். சல்ஃபியூரிக் அமிலம் கரெக்டாக, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இது மிகச்சிறந்த நீர் நீக்கியாக பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பல்வேறு வகையான சலவை சோப்புகள் வண்ணப்பூச்சுக்கள்னால் பெயிண்ட் ஓகேவா, உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்களின் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் போன்றவை எங்கே யூஸ் ஆகுது, முக்கியமான ஆய்வக காரணிகளாக பயன்படுத்தப்படுகிறது சரியா. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட மூலக்கூறு வாய்ப்பாட்டு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நான் நிறைய இதில் சொல்லிட்டேன், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் ஓகேவா. அடுத்து அனைத்து உயிரினங்களின் செல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக இருக்குது சரியா. எல்லா உயிரோட செல்கள்லையும் என்ன ஆகுது, நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விலங்குகளில் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அதாவது DNA, விலங்குகளில் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். அதுக்கப்புறம் தாவரங்களில் ரிபோ நியூக்ளிக் அமிலம் RNA ஓகேவா. ரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஓகேவா. இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதில் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊறுகாயில் வினிகர் அதாவது வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்குது. ஊறுகாயில் வந்து வினிகர் இல்லைனா பென்சாயிக் அமிலம் வந்து சேர்க்கறதுனால அசிட்டிக் அமிலம், வினிகர்னா அசிட்டிக் அமிலம், பென்சாயிக் அமிலம் இருப்பதால் நீண்ட நாட்கள் உணவு வந்து கெட்டு போகாமல் இருக்குது, அதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமிலங்களோட பயன்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அமிலங்களோட பயன்கள். கார்பானிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பானிக் அமிலம் வந்து இந்த ஜூஸஸ்ஸு அந்த இதுலலாம் இருக்குது. இது வந்து நைட்ரிக் அமிலம் பெயிண்ட்டு எல்லாமே யூஸ் ஆகுது. பென்சாயிக் அண்ட் எத்தனாயிக் அமிலம், பென்சாயிக் வந்து ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பென்சாயிக் அண்ட் எத்தனாயிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. H2SO4 எதில் இருக்குது அப்படின்னா H2SO4 வந்து இந்த சோப்பு லிக்யூட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், அமிலங்கள் டாபிக் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அமிலங்கள் டாபிக் நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், அமிலங்கள் முடிஞ்சிருச்சு. இது வந்து 8th புக்கில் இருக்குது சரியா, 8th சயின்ஸ் புக்கில் இருக்குது அமிலங்கள் சரியா. நெக்ஸ்ட்டு வந்து காரங்கள் நான் வந்து சொல்லித்தரேன். காரங்கள் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக இருக்கலாம், எப்போனாலும் வரும். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஸ்டே டியூன்டு ஓகேவா. எப்போவுமே அப்டேட்லேயே இருங்க, எப்போனாலும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வேணும் வீடியோஸ், ஏன்னா இன்னும் ஒரு 60-70 டேஸ் தான் இருக்குது. அதனால் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க, உங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுங்க. எனி டைம் படிக்கணும்னு இல்லைன்னா கூட காலையில் ஒரு 2 hours 3 hours படிக்கணும், அந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை. அப்போது உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் ஓகேவா. இவ்வளோ தான்.
அமிலங்கள் முடிச்சாச்சு. டே 2க்கான சேலஞ்சில் அமிலங்கள் வந்து முடிச்சாச்சு. இதே மாதிரி நிறைய இருக்குது. அதனால் டக்குன்னு எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். டே 1க்கான இது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ப்ளேலிஸ்ட்டில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். 60 டேஸ் சேலஞ்சுன்னு இருக்கும். அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணும். குரூப் 4ல் நல்லா படிங்க. ஓகே, பாய்.